வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சோஷியல் கிளைம்பர்ஸ் அப்படின்ற பிலிப்பினோ மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ரெண்டு லவ்வர்ஸ் தங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். ஆக்சுவலாக இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலருது. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப வசதியாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஹீரோயினுக்கும் அதுதான் கனவாக இருக்கும். பட் ஹீரோவால் அந்த ஒரு பர்டிகுலர் லைஃப்பை கொடுக்க முடியாது. பட் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதனால் நம்ம ஹீரோயின் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் தங்குறாங்க. அது வந்து விற்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்க தான் ஓனர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இவங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அங்கே இருக்கவங்க கிட்டலாம் என்னென்ன மாதிரியான ஸ்கேம் இவங்க பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பணத்தெல்லாம் வந்து அடைச்சாங்களா அண்ட் இவங்க மாட்டினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ரொம்பவே லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை தொடங்கிச்சு. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றதும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சின்ன சின்னதாக நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்டு தன்னோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றதும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு மாதிரி நீட்டாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தில் கான்ஃப்ளிக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வரும். அது தவிர மூணாவது பர்சன்னால இவங்க ரெண்டு பேருக்கு வரும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப சப்பையான பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கதையை ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நிறைய கிரிஞ்சான மொமெண்ட்ஸ் கிளைமேக்ஸில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய எமோஷன்ஸும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு மாதிரி நல்ல கதைக்களத்தை டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அதே லைட்டர் நோட்டில் கொண்டு போகாமல் ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணுறங்கிற பேரில் சொதப்பி வச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.